நேயர்களே வணக்கம். வருகின்ற புதன்கிழமை 2 விசேஷம் இருக்கு. ஒன்று, அன்றைக்கு சதுர்த்தி நாள், பிள்ளையாரை வணங்க வேண்டிய சதுர்த்தி நாள். 2வதாக அன்றைக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு, நம்பியாண்டார் நம்பியினுடைய குரு பூஜை. சரி, இந்த பிள்ளையாருக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் என்ன ஒரு பொருத்தம் அப்படின்னுட்டு நீங்கள் நினைக்கலாம். நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாரை பூஜை செய்து தேவார திருமுறைகளை எல்லாம் பெற்று தந்தவர். நீங்கள் காட்டுமன்னார்குடி பக்கத்தில் திருநாரையூர் அப்படின்ட்டு ஒரு சிவத்தலம் இருக்குது. அந்த பக்கம் காட்டுமன்னார்குடி, காட்டுமன்னார் கோயில், மன்னனார் அப்படின்ட்டு அங்கே ராஜகோபால சுவாமி பெருமாள் கோயில் இருக்குது. இதே இந்த பக்கம் ஒரு 4-5 கிலோமீட்டரில் திருநாரையூர் அப்படின்ட்டு இருக்குது. திருநறையூர்னுட்டு ஒரு தலம் இருக்குது. திருநறையூருங்கிறது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோயிலுக்கு திருநறையூர்ன்ட்டு பேர். அங்கே இருக்கிற பெருமாளுக்கு நறையூர் நம்பின்னுட்டு பேர். இது திருநாரையூர். திருநாரையூருங்கிறது பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். அங்கே பொல்லா பிள்ளையார்னு சொல்லுவாங்க, பொல்லா பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அதாவது உளியில் செதுக்கப்படாத சுயம்புவான ஒரு பிள்ளையார். அந்த இடத்துல ஆதி சைவ குலத்திலே அவதரித்த ஒரு அந்தணர் இருந்தார், அனந்தேச சிவாச்சாரியார் என்னிடம் அவருக்கு பேர். அந்த அம்மையாருக்கு கல்யாணி அம்மையார்ன்ட்டு பேர். அவருக்கு பிறந்தவர் தான் ஆதி சைவ மரபில் வந்த இந்த நம்பியாண்டார் நம்பி. ஒரு நாள் அவர் வெளியூருக்கு போயிட்டார். சின்ன குழந்தை, ஒரு நாள் கூட பூஜை தவறக்கூடாது. அதனால் அந்த குழந்தைகிட்ட சொல்லி, குழந்தாய் நீ இன்னைக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வா, அந்த நிவேதனங்களை எல்லாம் அவருக்கு படைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் பொதுவாக என்ன பண்ணுவாருன்னா, பூஜையில் நம்ம கொழுக்கட்டையோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு நிவேதன பொருளோ கண்டருளை பண்ணுவோம். பிள்ளையார்கிட்ட போயிட்டு நம்ம கண்டருளை பண்ணுவோம், அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த பிள்ளைகிட்ட நீ பிள்ளையாருக்கு போய் படைச்சிட்டு வா அப்படின்ட்டு சொன்ன உடனே, தனக்கு எப்படி அம்மா உணவு படைக்கிறாளோ அதே போல் நம்ம தினசரி பிள்ளையாருக்கு படைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை அந்த நிவேதனத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு சென்று மாலைகளை எல்லாம் சாற்றி, அதனால் என்ன முடியுமோ அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி, கடைசியாக பிள்ளையாரே இந்த மாதிரி இந்த நிவேதனங்களை எல்லாம் நீ உண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவொடனே ரொம்ப நேரமாக அந்த பிள்ளையார் வரல. ஏன்னா அவங்க அப்பா உடனே கையை காமிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார், அவ்வளோதான். ஆனால் இந்த குழந்தை என்ன நினைக்குது, பிள்ளையார் நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடுவார் அப்படின்ட்டு நினைக்குது. அதுதான் பக்தி அப்படி என்பது. இது வரலன்ன உடனே இந்த குழந்தை வீட்டுக்கு போகலை. இந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி டெய்லி எங்கள் அப்பா வச்சா நீ சாப்பிட்ற, நான் வச்சா சாப்பிட மாட்டியா? நான் வச்சா சாப்பிடாம வீட்டுக்கு போனோம்னா நீ பூஜை பண்ணி பிள்ளையாருக்கு எதுவுமே கொடுக்காம வந்துட்டியான்னுட்டு அம்மா திட்ட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் கேட்குறார். இந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் சோதிச்சு அந்த பிள்ளையாருக்கே மனசு பொறுக்கலை. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, கிடுகிடுன்னு இந்த நிவேதனங்களை எல்லாம் சாப்பிட்டார். வெறும் தட்டோட வீட்டுக்கு போனவொடனே அந்த அம்மா வழக்கம் போல் கேட்குறாங்க. தன்னுடைய கணவனார் படைத்து விட்டு அந்த நிவேதனத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து விடுவாரே, அதே மாதிரி இந்த குழந்தை படைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோன்னு நினச்சிக்கிட்டு, எங்கப்பா பிரசாதன்னு, ஏம்மா நீ பிரசாதத்தை பிள்ளையாருக்கு தானே கொடுத்த, பிள்ளையாரெல்லாம் சாப்பிட்டுட்டாரனவனே அந்த அம்மையாருக்கு நம்ப முடியவில்லை. இந்த இடத்துல தான் பக்தியில் ஒரு வித்தியாசம் ஏற்படுது. நம்ம குழந்தைகிட்ட சொன்ன உடனே குழந்தை அப்படியே அப்பட்டமாக நம்புது. இந்த குழந்தை கண்ணன் சாப்பிடுவான்னா உடனே அந்த பிரசாதத்தை கண்ணன் சாப்பிடுவான்னுட்டு நம்புது. ஆனால் நமக்கு தெரியும் அவன் சாப்பிட மாட்டான்னுட்டு. இப்போ இந்த குழந்தைகிட்ட சொன்ன உடனே இந்த குழந்தை தான் ஏதாவது பிரசாதத்தை அங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டோ அல்லது ஏதாவது கீழே போட்டுட்டோ பொய் சொல்லுது போல இருக்கு என்கிற மாதிரி அந்த அம்மா நினச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் அவர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகுது. அடுத்த நாளும் இதே கதை நடக்குது. கொண்டு போன பிரசாதத்தை எல்லாம் பிள்ளையார் சாப்பிட்டுட்டு வெறும் தட்டோட அந்த குழந்தை வீட்டுக்கு வருது. அந்த அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க, இந்த குழந்தை நிஜம்தானா அப்படி என்பது. ஆனால் இது மன்னனுக்கு தெரிஞ்சு மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய வாழைப்பழம் நிறைய பிரசாதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் பார்க்கும் பொழுது இதே மாதிரி இந்த குழந்தை அந்த பிள்ளையாரிடம் பிரார்த்திக்கும் போது இவர்களுக்கு முன்னாலேயே அந்த பிரசாதங்களெல்லாம் காணாமல் போயிடுது. மன்னன் அதிசயிக்கிறான். இதெல்லாம் பிள்ளை பக்தியின் உச்சம். அந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு நம்பிக்கை இறைவனிடத்திலே ஏற்படுகின்ற பொழுது அந்த இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அப்போ நம்ம படைக்கிறதை ஏற்றுக்கொள்ளலையான்னா அப்பையும் ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஆனால் அது சூட்சுமமாக ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க. நீங்கள் போய் ஒரு பிரசாதத்தை உண்மையிலேயே நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறீங்க பூஜை அறையில், ஏதோ ஒன்று, ஒரு தோசையோ ஒரு பொங்கலோ
ஏதாவது ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அது அப்படியே கொண்டு போய் வைக்காம நீங்க கொஞ்சோண்டு ஒரு தட்டுல வச்சு உள்ள கொண்டு போய் வைப்பீங்க இல்லையா? நீங்க பூஜை முடிச்ச பிறகு, நீங்க அந்த பிரசாதத்த படைச்ச பிரசாதம் இருக்குது இல்லையா? கொஞ்சம் வச்சிருப்பீங்க இல்லையா? அதிலேருந்து ஒரு கவளம் நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதே இடத்துலேருந்து பிரசாதம் வந்து மீதி பாத்திரத்தில் இருக்கும் இல்லையா? அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அப்போ அந்த முத்திரை அந்த இடத்திலே பூஜை அறையிலே பெருமாள் ஏதோ ஒரு விதத்தில அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாருங்கிறது தெரியும். ஆனா, அது சூட்சுமமானது. ஆனா, இந்த குழந்தைக்கு ஸ்தூலமாகவே வெளிப்படையாக வந்து அனுக்கிரகம் பண்ணிட்டார். அப்படி அனுக்கிரகம் பண்ண அந்த குழந்தை தான் பின்னாலே அந்த சோழராஜா கேட்டுக்கொண்டபடி திருமுறை கண்ட ஒரு பிரானாக மாறினார். திருமுறை கண்ட பிரானாக மாறினார். அவர் நிறைய புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். 11ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர்களிலே ஒருவர் அதை செம்மை செய்தவர். அவர் அந்த திருநாரையூர் விநாயகர் திரு ரெட்டைமணி மாலை என்னிட்டு ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தொண்டரந்தாதி என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அப்புறம் ஞானசம்பந்தரை பற்றி 6 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஞானசம்பந்தருக்கு நிறைய எழுதியிருக்கிறார். ஞானசம்பந்தர் அவர் ஞானசம்பந்தர்னு சொல்ல மாட்டார், ஆளுடை பிள்ளைன்னு சொல்லுவார். ஆளுடை பிள்ளை, ஆளுடை பிள்ளை திருக்கலம்பகம், திரு மும்மணி கோவை, இப்படியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். திருஞாவுக்கரசர் அப்பருக்காகவும் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு இன்னைக்கு சதுர்த்தி இல்லையா? இந்த சதுர்த்தி அன்னைக்கு இந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய குரு பூஜை வருது. அப்ப தேவாரத்தை எடுத்து ஒரு பாட்டு படிச்சாலும் கூட இதை நமக்கு தந்த அந்த நம்பியாண்டார் நம்பி நம்ம ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் திரு ரெட்டை மணிமாலை அதில் அவர் ரொம்ப அற்புதமாக விநாயகரை பற்றி ஒரு பிரார்த்தனை பாடல் வைக்கிறார். இன்னைக்கு சதுர்த்தி இல்லையா? அந்த பாடலை பார்ப்போம். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான். நம்மளை நினைச்சி நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கி தன்னை நினைக்கும்படியாக அந்த விநாயக பெருமான் செய்கின்றார். யார் அவரு? புன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கண் அரசு மகிழ் அத்திமுகத்தான். அத்திமுகத்தானா யானை முகத்தான் என்று பேர். அத்தி என்றால் யானை, அத்திகிரி என்றால் யானை மலை என்று சொல்வது. அப்போ என்னை நினைந்து, எம்பெருமான் என்னை நினைந்து என்னை அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து என்னுடைய துன்பங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி தன்னை நினைய தருகின்றான். தன்னை நினைக்கும்படியாக தன்னை தருகின்றான். அவன் புன்னை விரசு மகிழ் சோலைவியன் நாரையூர் முக்கண் அரசு மகிழ் அத்திமுகத்தான். அவன்தான் அந்த பொல்லாப்பிள்ளையார். அந்த பொல்லாப்பிள்ளையாருக்கு உரிய சதுர்த்தி தினம் இன்னைக்கு. அந்த பொல்லாப்பிள்ளையாரை வணங்கி நல்லவனெல்லாம் பெற்ற அந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய குரு பூஜை ரெண்டையும் நினைப்போம். நினைத்து அவருடைய அந்த விநாயகப் பெருமானை வணங்கி துதித்து நம்முடைய அற்புதமான அந்த பக்தியை நாம் வளர்த்து கொள்வோம்.